வெல்கம் டு மம்மி மசாலாஸ். இன்றைக்கி நம்ம சிறுகீரை கூட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 1 கிளாஸ் சிறுபருப்பு எடுத்து 2 கிளாஸ் தண்ணி விட்டு மஞ்சத்தூள் பூண்டு 4 பல்லு போட்டு நம்ம 2 விசில் விட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஜஸ்ட் 2 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 விசில் உங்களுக்கு வந்துடும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தாளிப்புக்கு வந்து பார்க்கலாம். தாளிப்புக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு ஒரு 200 கிராம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுட்டு சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறம் காஞ்ச மிளகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 4 காஞ்ச மிளகா வந்து பார்த்தீங்கன்னா கிள்ளிட்டு நீங்கள் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கூட்டுக்கு வந்துட்டு காரம் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. நம்மளுடைய மிளகாத்தூள் மசாலா எந்த ஐட்டமும் நம்ம சேர்க்க போகிறது வெறும் காஞ்ச மிளகா காரம் மட்டும் தான் உங்களுக்கு கீரையில் இருக்கும். ஸோ அதனால் 2 காஞ்ச மிளகா இல்லைன்னா நான் காரமாக சாப்பிடுவீங்கன்னா 4 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். 4 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டு ஒரு கை வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நம்ம அதில் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பெருங்காயம் அதில் ஆட் பண்ண போகிறோம். பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து எண்ணெயிலேயே ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு வாசமாக இருக்கும். கீரையை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது வந்து சிறுகீரை தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரெஷ்ஷான கீரை நம்மளுடைய தோட்டத்துலேருந்து எடுத்த கீரை தான் இது. ஸோ நீங்களும் அது மாதிரி ஃப்ரெஷ்ஷான கீரை எடுத்துட்டிங்கன்னா கீரை கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக உங்களுக்கு வரும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கீரை நல்லா வதங்கணும். கீரை வதங்கிறதுக்கு நம்ம நிறைய தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். அதே மாதிரி மூடி போட்டும் கீரையை வேக வைக்கக்கூடாது. அதனால் நீங்கள் நார்மலாகவே கீரையை நல்லா வதக்கிட்டு கீரை ஒரு 2 நிமிஷத்தில் வதங்கிடும். கீரை வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம பருப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கீரை நல்லா வதங்கணும். கீரை நல்லா பெரட்டி விடுங்க. கீரை நல்லா வதங்கும். அப்போ தான் கீரையிலேயே ஆல்மோஸ்ட் நிறைய தண்ணி வரும். ஸோ அதனால் நீங்கள் தண்ணி எதுவுமே அதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. கீரை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். சட்டுன்னு உங்களுக்கு கீரை வெந்துடும். கீரையை நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம பருப்பு வந்து அதில் ஆட் பண்ண போகிறோம். விசில் அடங்கினதுக்கப்புறம் பருப்பு ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு வந்து நல்ல கலராக உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம எப்பவுமே பருப்புலேயே வந்துட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு பருப்பும் கீரையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கீரையை அப்படியே ஆட் பண்ணிவிட்டோம். பூண்டு வந்து இதில் ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ கீரையிலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் பருப்பு மட்டும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிண்டி விட்டுட்டு நல்லா பருப்போட கீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே கிண்டிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு கட்டு கீரை தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கிளாஸ் டம்ளர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பருப்பு எடுத்திருக்கேன். சிறுபருப்பு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதை வந்து கீரையும் அந்த பருப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கீரை வந்து சாப்பிட பிடிக்காதவங்க கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு சொல்லி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது பார்த்திங்கன்னா சிம்பிள் டிஷ். ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரை கூட்டு நீங்கள் செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ். டேஸ்ட் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீரையை நல்லா சாதத்திலே போட்டு நீங்கள் பிசைஞ்சு ஊட்டும் போது பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். கீரை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேக வச்சாலே போதும். கீரை சீக்கிரமாக வெந்துடும். கீரையை கட் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கீரையில் இருக்க தண்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளுடைய சிறுகீரை கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள். சுவையாகவும் சாப்பிடணும், நம்ம ரொம்ப ஆரோக்கியமாகவும் சாப்பிடணும். இந்த சிறுகீரை கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.